ராமர் கோயில் திறப்பு விழா நாளில் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி ராம மந்திரத்தை உச்சரிக்குமாறு பின்னணி பாடகி சித்ரா கூறியதற்கு சமூக வலைதளங்களில் எதிர்வினைகள் எழுந்துள்ளன. அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தேசிய விருது பெற்ற புகழ்பெற்ற பாடகியான KS சித்ரா அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஜனவரி 22ஆம் தேதி நண்பகல் 12:20 மணிக்கு அனைவரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினம் மாலையில் வீட்டில் 5 அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அந்த வீடியோவின் இறுதியில் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என சமஸ்கிருதத்தில் கூறி முடித்திருந்தார். എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം. അയോധ്യയിൽ പ്രതിഷ്ഠാ ദിനം ജനുവരി 22 നടക്കുമ്പോൾ ഉച്ചയ്ക്ക് 12:20 ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയ രാമ എന്ന രാമമന്ത്രം ജപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാവരും, അതുപോലെ വൈകുന്നേരം 5 തിരിയുള്ള വിളക്ക് വീടിൻ്റെ നാനാഭാഗത്തും തെളിയിക്കണം. ഭഗവാന്റെ അനുഗ്രഹം എല്ലാവർക്കും പരിപൂർണമായിട്ടുണ്ടാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கடுமையான எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சித்ரா ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சித்ராவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாடகர் சூரஜ் சந்தோஷ், இன்னும் எத்தனை அடையாளங்கள் அழிக்கப்படும், சித்ரா போன்ற எத்தனை உண்மை முகங்கள் வெளிவரும் என்று வினவியுள்ளார். வரலாற்றை சௌகரியமாக மறந்துவிட்டு உலகில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்ற பிம்பத்தை ஏற்படுத்துவதாக அவர் சாடியுள்ளார். அதே சமயம் சித்ராவிற்கு ஆதரவாக பாடகர் வேணுகோபால் குரல் கொடுத்துள்ளார். இந்து கலாச்சாரத்திற்கு இடதுசாரிகள் எதிரானவர்கள் என்பதையே இந்த எதிர்ப்பு காட்டுவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இடதுசாரிகள் எப்பொழுதுமே இந்த நம்முடைய இந்து கலாச்சாரத்திற்கு, நம்முடைய இந்திய கலாச்சாரத்திற்கு எதிரானவர்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் சகிப்புத்தன்மையின்மை உச்சத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள நடிகை குஷ்பு, நான் முழுமையாக உங்களுடன் இருக்கிறேன் சித்ரா சேச்சி என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் சித்ரா விமர்சிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன், ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது ராம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என சித்ரா கூறியது குற்றமா? கேரளாவில் ராம மந்திரத்தை உச்சரிப்பது குற்றம் என்று இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார்.